வணக்கம் அன்புக்குரிய பாசத்தமிழர்களே. சினிமாவை பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவன். ஆனால் திரைப்படத்துறையில் எத்தனையோ உறவுகள் திரைப்பட நடிகர் என்னை பார்த்துருக்காங்க. எங்கள் அண்ணன் ஜீவா அண்ணன் என் நாடகத்தை பார்த்துருக்குன்னு சொல்கிறது எனக்கு மிகப்பெரிய, நான் நாடக உலகத்தில் சாதிச்சேன்றது ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு. எங்கள் அண்ணன் இப்போ தகப்பன்ற ஒரு திரை காவியத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தகப்பன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஏன்னா எல்லாம் வரல அந்த 18ஆம் படியானும் கலிசேரி காளிமுனியன் நான் வேண்டிக்கிறேன். எங்கள் அண்ணன் மிகப்பெரிய ஒரு நடிகராக வரணும். அப்போது ஒரு நாள் எங்கள் அண்ணனுக்கு மதுரையில் நான் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். விரைவில் எங்கள் அண்ணன் ஜீவா அண்ணன் கூட நான் திரைப்படத்தில் நடிப்பேன். என்னை பற்றி சொல்லுங்க. அதாவது அருமையான ஒரு என்டர்டெய்னர்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் தியேட்டரில் என்டர்டெயின் பண்ணுறோம். ஆனால் இங்கே அதாவது லைவ் மக்களை என்டர்டெயின் பண்ணுறவர். அதில் நிறைய பேர் பல மனநிலையில் இருக்கிறவங்க. அதில் அந்த எனர்ஜியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு செகண்ட் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம அவ்வளோ, அதாவது ஒரு ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான கலையாக வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி நிறைய நடிகர்களும் இவரோட பண்ணுற இந்த ஷோக்கும் சரி அந்த நாடகத்துக்கும் சரி நிறைய பேர் ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப அண்டர் பிளேடாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வடிவேலண்ணன், நம்ம சேதுபதி சார் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃபேன்ஸாக இருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் இன்னும் இப்போது எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு பேரை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ரொம்ப அருமையாக நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப காமெடி படங்கள்லாம் ரொம்ப பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது டைமிங் பேஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமிங் பேஸில் லைவ் மக்களை தேட்டரில் அதாவது ஒரு தேட்டர் ஆக்டில் நீங்கள் ஒரு நாடகத்தில் நீங்கள் அது பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு தமிழில் டக்குன்னு வரல. அதாவது ஒரு ஆச்சரியமாக பார்க்குறேன் நான். அது ஒரு பெரிய டேலண்ட்னு நான் சொல்லலாம். ஸோ எனக்கு உங்களோட பிளேயை நேரில் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. விரைவில் ஸோ மேடையில் போட்டு போகிறேன். மேடையில் போட்டு போனாலும் தனியாக தெரியாமல் மாசுக்கு கண்ணாடி, தொப்பி, முகமூடி, தார்பாய், இல்லைன்னா எங்கள் அண்ணனை பூரா பேர் பார்த்துருவேன். நான் தெருவில் தெரிஞ்சிருவேன். அதனால விரைவில் எங்கள் அண்ணன் ஜீவா அண்ணன் நாடகம் பார்க்க வருவாங்க. இவங்க நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் அடுத்து இந்த படம் மட்டும் கிடையாது, எங்கள் அண்ணன் எனக்கு என்னென்ன படம் நடிக்கிறாங்களோ அத்தனை படத்துக்கும் நான் ஒரு விமர்சகனாக இருப்பேன். எங்கள் அண்ணன் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா ஆமாம் வாய்ப்பு கொடுப்பாங்க. விரைவில் எங்கள் அண்ணன் கூட நான் நடிப்பேன். எல்லா பேரும் எங்கள் அண்ணன் ஆதரவு தாங்க. ஏன்னா ஒரு கொஞ்ச நேரம் தான் கூட ஒரு 10 நிமிஷம் தான் பழக்கம். பட் உடனே நான் உங்களோட நாடகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நான் என்டர்டெய்னிங்காக இருக்குது. அது இல்லாமல் உங்களோட சினிமாக்குள்ளெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு நல்ல செம்ம டைமிங்கில் அதாவது மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். உண்மையிலே ஒரு பயங்கரமான எனர்ஜி வச்சிருக்கீங்க ஐயா. நன்றி. அந்த எனர்ஜியை மூத்த ஒரு ஆசீர்வாதம். இன்னும் நம்மளுக்கு பெரிய உத்தரவிடுங்கள், காமெடி அலசுறேன். அடிச்சு தள்ளுங்க ஐயா. வர படங்கள் எல்லாம் நிச்சயமா கூட சேர்ந்து நடிப்பேன். உத்தரவிடுங்க. நிச்சயமா நம்ம டைரக்ட் அரிசி கொடுங்க. நன்றி உறவுகளே. தகப்பன் படம் விரைவில் தியேட்டர்ல வேற லெவல்ல நானும் எங்க அண்ணன் கூட இருப்பேன். நன்றி உறவுகளே.